ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படும் பெர்முடா முக்கோணம் வட அட்லாண்டிக் கடற்பகுதியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட ஒரு புவியியல் பகுதி. இதன் வழியாக செல்லும் கப்பல்களும் விமானங்களும் மர்மமான முறையில் மறைந்து போவதற்கு இதுவரை உறுதியான விஞ்ஞான விளக்கங்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை. ஆனால் அமெரிக்க நேவியும் விஞ்ஞானிகளும் இதில் மர்மம் ஏதுமில்லை, இயற்கை சீற்றமே இதற்கு முக்கிய காரணம் என்று வாதாடுகின்றனர். ஆனால் நமது ஆன்மீக சிந்தனையாளர்கள் சிலர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் பற்றி நமது வேதங்களிலும் இராமாயணத்திலும் கூட சில குறிப்புகள் இருப்பதாகவும், திருமூலர் தனது திருமந்திரத்தில் கூறியுள்ள மூலாதார சூரிய முக்கோண சக்தி எவ்வாறு அகத்தில் இருக்கிறதோ அதுபோல பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் என்பது புறவெளியில் இருக்கும் அதே சக்திதான் என்றும் கூறுகின்றனர். பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் பற்றிய ஆன்மீக சிந்தனைகள் எதுவும் நமது வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றனவா? தங்களது மேலான கருத்துக்களை அறிய விரும்புகிறோம். இதுக்கு பெர்முடாவே பொறுத்தவரையில் நம்ம ஊர்லேயே கூட நிறைய இடங்களில் தண்ணி நடுவில் சுழல்னு இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல வாட்டர் வந்து இன்டர்னலாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சினிமா பார்க்கலாம். செம்மின்னு ஒரு சினிமா வந்துச்சு. அதில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஒரு வருத்தம் வரும். இவன் போட்டை ஓட்டின்னு வேகமாக போவான், மதுன்னு நினைக்கிறவன். அண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனவுடனே தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டோட கவுந்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு காட்சி காட்டியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் இந்த தண்ணீருடைய சுழற்சி உள்நோக்கி போகிற போது இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஜியாகிரபிக்கல் ஹேப்பனிங். இது பெரிய ஸ்பிரிச்சுவல் மிராக்கிள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. போன உயிரை மீட்க நினைக்கும் என்னை கடவுள் தடுக்கிறான் என்கிறார் வள்ளலார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார் இயேசுபிரான். ஆனால் தாங்கள் மட்டும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற உறுதிமொழியை உங்கள் முன் கலங்கிய கண்களோடு வந்து நிற்கும் தங்கள் அடியவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இறைவனின் உத்தரவு இருந்தால் மட்டுமே பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றும் அதிகாரம் மற்ற மகான்களுக்கு இருக்கும் நிலையில் இப்படிக்கு இறைவன், அதாவது இந்த பூமியின் இறைவனாக தங்களை இறைவன் நியமித்திருப்பதால் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விஷயத்தில் தங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் இறைவன் தந்திருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம்ங்கிறார். பிதாவினுடைய வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளும் ஒன்றுங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த ஹீலிங் பண்ணுற போது யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறார். இட்ஸ் யுவர் ஃபெய்த் விச் இஸ் ஹீலிங் யூ. இஸ் இட் நாட்? அப்போது இயேசுவாகட்டும் யாராகட்டும் எதிரில் இருக்கிற ஆளுக்கு அந்த ஃபெய்த் இருந்தால் தான் இவங்களால் பண்ண முடியும். எல்லாம் இவங்க இஷ்டப்படுறதுனால பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளோ பெரிய உலகத்தில் அந்த மகான்கிட்ட அவன் போகணும், அவன் நம்பிக்கையோடு கேட்கணும் இல்லையா? அதெல்லாம் இருந்தால் தானே அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அது ஒன்று. வள்ளலார் இருக்கார். அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை கவனிச்சுக்கிட்ட ஒரு படையாச்சி குடும்பத்தில் ஒரு பையனை பாம்பு கட்சிச்சின்னு கேள்விப்படுது. இவர் தோள் மேலே துண்டு போட்டு கிளம்புறாரு, அந்த பையனை நான் காப்பாற்றிடுறேங்கிற மாதிரி. ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் திருப்பியும் வந்து உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் என்னங்கிறாங்க, நான் போட்டிருக்கிற இந்த கம்பளத்தினுடைய ரோமம் சாலும், இந்த துண்டில் இருக்கிற ஒரு நூலை வச்சு கூட என்னால் அவனை படிக்க வைக்க முடியும், ஆனால் நடராஜர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். அதனால் நாமளே கூட நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணுறோன்னா the so-called miracles are the சங்கல்பம் ஆஃப் காட். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய பர்சனல் ஈகோக்காகவோ வேனிட்டிக்காகவோ எல்லாம் பண்ண முடியாது. we are an instrument in the hands of God. Any Mahatma is only an instrument in the hands of God. And personally, what do they, எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுங்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பரம்பொருள் இருக்கிறது. அந்த பரம்பொருளுக்கு இது ஒரு விளையாட்டு. அழகிலா ஆனால் யூ கேனாட் மெஷர் தட் கேமுங்கிற மாதிரி. அப்போ அந்த கர்ம நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது கூட கடவுளுடைய சங்கல்பத்தினால் நிகழ்கிறதே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த மகானும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மகான்னு போன பின்னால்
அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போது நான் எல்லாருக்கிட்டையும் லவ்விங்காக இருக்கேன், பட் ஐ எம் நாட் அட்டாச் டு எனி ஒன். ஐ எம் நாட் அட்டாச். See, I was living with my family for 25 years. I am not attached to my wife or children. I have gone 30 times plus to America. அமெரிக்காவில் தான் என் பையன் பொண்ணு ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க, நாங்கள் பார்க்குறது கூட இல்லையே. அப்போது ஒரு கல் மாதிரி ஆகிடுவோம். ஒரு குறிப்பிட்ட நிலையை நாம் தொடுகிற போது நமக்கு தனிப்பட்ட முறையில் விருப்புக்கள் வெறுப்புக்கள் இருக்காது. இதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் அப்படின்னு. வேண்டியவங்க வேண்டாதவங்க இந்த மாதிரியான பாரபட்சங்கள் யார்கிட்ட இல்லையோ, எத்துணையும் பேதமுறாது அப்படின்னா நோ டிஸ்கிரிமினேஷன், நோ பார்ஷியாலிட்டிஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், அந்த மாதிரி. நானே நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு அவங்களுடைய கர்மாவை மீறி நல்லது பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் ஏதோ கடவுளுடைய சங்கல்பம் இருக்கும், இல்லைன்னா பண்ணுறதில்ல. அதாவது அவங்க அந்த சங்கல்பம் வருகிற போது நம்ம ஒரு டூலாக தான் அதை செய்கிறோமே தவிர, on our own, we don't interfere. We understand that God knows all. God knows definitely more than us. God is more loving than us. Then why we should interfere with His plans? So all the plans of God are master plans, because He is the only master, and including Jesus, Buddha, Sri Shankar Baba, Sri Baba are all His servants. They are all servants of God, and God alone exists, nobody else and nothing else. Question from Kalyana Krishnan Ravishankar. ஹிந்து மதத்தில் பல கடவுள்கள் இருப்பதற்கு காரணம், ஹிந்து மதம் பல அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த மதம். இது பல்வேறு தத்துவார்த்த சிந்தனைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்கிறது. எனவே இந்து மதத்தில் பல கடவுள்கள் மற்றும் தேவதைகள் வழிபடப்படுகிறார்கள். இது அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். இந்த செய்தி பற்றியும் இயேசு, புத்தர், அல்லாஹ் ஒரே கடவுள் தத்துவத்தை கூறுகின்றனர், அதை பற்றியும் விளக்கம். இந்து மதமும் அதே தான் சொல்லுது. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. கடவுளுக்கு ஒரு உருவமும் கிடையாது, ஒரு பேரும் கிடையாது. நாம் தான் சாஸ்திர நாமத்தை சொல்லி அவனை கும்பிடுறோம். ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்க இல்லை, அவனுக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஏகன் அநேகன், ஏக் அநேக். இப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருங்கிறது இந்து மதம் ஒத்துக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எங்கேருந்து வருது? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்கிற மாதிரி, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து they developed virtues on par with God or God-like qualities. அவங்கள கடவுளுக்கு இணையாக நாம் அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கே நார்மலாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வை, கடவுள் மாதிரிங்க அவர் கடவுள் மாதிரி எங்களுக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணாருன்ற. இப்போ கடவுள் இல்லைன்னு உனக்கும் தெரியும், கடவுள் மாதிரி அப்படின்னு அர்த்தம். லைக் காட், அந்த மாதிரி ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் ஆர் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட், அந்த அர்த்தத்தில் நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ இந்து மதம் இஸ் வெரி கிளியர். எலக்ட்ரிசிட்டி தான் உண்மை, ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி மைக்காகவும் லைட்டாகவும் ஃபேனாகவும் இருக்குது அப்படிங்கிறது இந்து மதம் ஒத்துக்குது. இப்போ ஒரே ஒரு கடவுள் இருக்கான் இல்லையா, அவனை பேராயிரம் சொல்லி வானோரும் ஏத்தும் பெம்மான், 1000 பேர்களை சொல்லி தேவர்களும் கும்பிடுறாங்கன்ட்டு. அப்போ நம்ம பார்க்குறவங்கெல்லாம் யார்? ஒரு தசரதனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. அவங்க ரிஷிசிருங்க மகரிஷியை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு வரம் கொடுங்க பிள்ளை இல்லைன்னு. அவர் ஒரு யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகம் வளர்த்து அந்த பாயசத்தை பிரசாதமாக கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டுட்டு ராமலட்சுமண பரத சத்ருக்கள் அவனுடைய 3 மனைவிகளுக்கு பிறக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை இன்றைக்கி ராமர்னு கும்பிடுறீங்களோ அவர் யார்? தசரதனுக்கு பிறந்தவர் தான். கோசலிக்கும் தசரதனுக்கும் பிறந்தவர் தான் ராமர். கிருஷ்ணர் யார்? ஜெயிலில் போடப்பட்டிருந்த தேவகிக்கும் வசுதேவதனுக்கும் ஜெயிலில் பிறந்தவர் தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் யமுனியை கடந்து கொண்டு போய் யசோதைக்கிட்ட வளர்க்கப்பட்டவர். தேவகிக்கு பிறந்து யசோதினா வளர்க்கப்பட்டவர். அதே மாதிரி தான் இயேசுநாதர் கூட. ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு ஒரு புக் இருக்குது. இந்த அக்வேரி ஆஃப் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக் இருக்குது, நம்ம லைப்ரரி கூட இருக்குது. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் ஜீசஸ் வாஸ் எ வெரி நார்மல் பர்சன், பட் ஹி வாஸ் அ லவிங் பர்சன். ஹி வாண்டட் டு ஹெல்ப் த சொசைட்டி அண்ட் லிவ்ட் எ வெரி அட்டர்லி புவர் லைஃப். ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூட இருக்கிறது,
ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் பைபிள். ஸோ he used to sleep in the jungles, and if one bird comes, he used to share with all the other people there. So he led a very noble life, but he always was very poor. And he performed all these miracles on the sankalpam of God. எல்லாமே அப்படி தான். அதாவது ஒரு செத்தவனை எழுப்புகிற பவர் அவர்கிட்ட இருந்தது. பிரெட்டை வந்து இவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு பானையில் இருந்த திராட்சை ஜூஸு தீர்ந்து போன உடனே கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் தண்ணியை கலக்கி எல்லாருக்கும் டேஸ்டான திராட்சை ஜூஸ் கொடுக்குற பவர்லாம் இருந்தது. எல்லாத்தையும் அவர் செஞ்சாரா இல்லையா? எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்போது ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், நேபாளத்தில் கபிலவாசலில் சுத்தோதனுக்கும் மாயாவதிக்கும் பிறந்த ஒரு அரசகுமாரன். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு மகன் கூட இருந்தான். ஸோ he was a நார்மல் பர்சன். ராகவேந்தர் யார்? இங்கே தான் புவனகிரியில் பிறந்தவர், அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர். அதுக்கப்புறம் அவர் மகான் ஆகிட்டார். அவருக்கும் கல்யாணம் ஆகிருந்தது. அவங்க ஒய்ஃபோட கிணத்துல, உங்கள் பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து மிரட்டுற மாதிரி கிணத்துல வந்து செத்துவிட்டாலும். அதே மாதிரி ஷிரடி சாய்பாபா ஹைதராபாத்தில் ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் பக்ரீனால் வளர்க்கப்பட்டவர். ஏன் இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னா அது காரண காரியங்கள் இருக்கும். யாரை வேணால் எடுத்துக்கோ, பரமாச்சாரியார் உங்களுக்கே தெரியும். எனி மகான் தட் வே ஆர் ஆல் ஹியூமன், தே வேர் ஆல் பார்ன் ஹியூமன், அண்ட் டைம் க்ளோரிஃபைஸ் தம். அதாவது ஏதோ ஒரு காலத்தில் ஜனங்களுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வர்றபோது அவங்கள கடவுளுக்கு இணையாக இவர்கள் வழிபடுகிறார்கள். வாழ்வாங்கு வாழ்பவன்னா அதுதான். ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு அக்செப்ட் சம் ஒன் as God like or God, God like or God, but God is only one, and there is no second truth, there is no second God, only one God is there. In all religions it is the same. All others are prophets and messiahs of God. அழகர் மலைகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் ஸ்ரீ ராமதேவ சித்தர் சமாதி உள்ளது. அவரது சமாதி மகா சமாதியின் சக்தியால் பாறை விரிசல் அடைந்து கீழே விழுந்து ராமதேவர் தியானம் செய்த குகையின் நுழைவாயிலை மூடிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் சித்தர்கள் சமாதி பற்றியும் விளக்கம். 242 சித்தர்கள் இருக்காங்க. அது ஜென்ரல் பாடின்னு வச்சுக்கோ. அதில் மேனேஜிங் கமிட்டிங்கிறது 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களும் 242 பேரும் தங்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள். தங்களுடைய சித்தத்தினுடைய சங்கல்பங்கிறாங்க இல்லையா, மைண்டில் ஒன்று நினச்சாக்கா அது வேண்டிய அங்கே இதெல்லாம் தவம் எண்ணி அங்கே இதுவரை எண்ணிய தீநீராக பெறின் சங்கல்ப மாத்திரத்தில் இந்த உலகத்தில் ஒரு தாட்டை மெட்டலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆனால் ஒரே ஆளை வேறு ஊரில் வேறு பேரில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பதஞ்சலி முனிவர்னு சொல்கிறோம், வடநாட்டில் பதஞ்சலி முனிவருங்கிறோம். நம்ம ஊரில் அவர் பாம்பாட்டி சித்தர், நம்ம ஊரில் புலிப்பாணிங்கிறோம், அவர் அந்த ஊரில் வியாக்கரபாதர். இப்படி ஒரே ஆள் வேறு ஊரில் இருக்கிற போது அவங்க என்ன அவங்க பேர் யார் சொல்ல போகிறாங்க? சொரக்கா வச்சுருந்தா சொரக்கா சாமியார். இப்படி ஜனங்க அவங்கள ஏதோ ஒரு இப்போ கோடின்னு சொல்கிறதுனால அவர் கோடி சாமியார். ஸோ தே நெவர் டெல் வாட் இஸ் தட் நேம், எந்த ஊர் என்ன பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒரே ஆளை தான் நம்ம வந்து அந்த ஊரில் ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி. காலா கம்பல் வாலான்ட்டு கருப்பு கம்பளியை தோல் மேலே போட்டுன்னு சுற்றுற ஒரு ஆள் இருக்கார். அவர் வடநாட்டில் நிறைய சத்திரம்லாம் கட்டியிருக்கார். பத்ரி கேதார்லாம் போகிற வழியெல்லாம் காலா கம்பல் வாலாக்கா சத்திரம்னுவாங்க. அவர் யார்? நம்ம ஊரில் இருந்தால் காலாங்கிநாதர். அங்கின்னா துண்டு, காலாங்கினா கருப்பு கலர் துண்டு. ஸோ இவரும் அவரும் ஒன்றே தான். இப்படி பல வகைகளில் அவங்க பேர் சொல்லாததுனாலே ஒரு ஆள் பல மாதிரி இந்த உலகத்தில் தெரியறதுக்கான காரண காரியங்கள் உண்டாக்கப்பட்டன. இப்போ சித்தர்கள்ங்கிறவங்க யாருன்னா தே ஆர் நார்மல் பீப்புள், பட் தே லெஃப்ட் திஸ் வேர்ல்ட்லி மேஸ் அண்ட் ஸ்டார்டட் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் சம் சுப்பீரியர் எனர்ஜி. That superior energy used these people as an instrument to spread love and devotion to the fellow society. அப்படி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். இதே மாதிரி சில பேர் இருக்காங்க, ரிஷிகள்னுவாங்க. சித்தர்கள் வேறு, ரிஷிகள் வேறு. ரிஷிகள் யார்? வசிஷ்ட ரிஷி, விஸ்வாமித்திர ரிஷி, அகஸ்திய ரிஷின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இன்னொரு கேடர். அந்த மாதிரி சப்த ரிஷிகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, 7 ரிஷிகள் இருக்காங்க அப்படின்னு. சித்தர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ கடவுள்கிட்ட இருக்குது. அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர். யார் எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் இல்லை.
அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. நீ இந்த பாத்தில் போ, அந்த பாத்தில் போ. அது எதுக்காகனா டு ரியலைஸ் யுவர் செல்ஃப் ரியலைசேஷன். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. அது எப்படி அறிவாங்கன்னா, எவருக்கு உதவினார், எவருக்கு உதவினார், வேர் யூ யூஸ்ஃபுல் டு அதர்ஸ், வேர் யூ ஹார்ம்ஃபுல் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தியா, மற்றவங்களுக்கு உபதிரவம் கொடுத்தியாங்கிறத வச்சு தான் நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாய். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அது. அதனால் எவ்வளோ பேர் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும், நம்ம கூடயே இருக்கலாம், நம்ம எதிரிலேயே இருக்கலாம், நமக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற பவர் நம்மக்கிட்ட கிடையாது. வி பேசிக்கலி கோ பை சர்டன் மிராக்கல்ஸ். யாருடைய லைஃப்லையாவது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு ஓஹோ அந்த ஆள்கிட்ட ஏதோ பவர் இருக்கு. எல்லாம் அவங்க நார்மலாக பிச்சைக்கார மாதிரி பக்கிரி மாரி நடு ரோட்டில் கூட சுற்றிக்கின்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நமக்கு அடையாளம் தெரியுமா? இப்போ அண்மை காலத்திலே நானே சொல்லியிருக்கேன். லிங்கேஸ்வரி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தார். குப்பை பொறுக்கிறவன மாதிரி தான் உட்காந்துருப்பார். அவர் எவ்வளோ பெரிய நிலை வருது இல்லையா? யாருக்கா அவர் தெரியுமா? இங்கே சத்யா ஸ்டுடியோஸ் போகிற வழியில் 30 கோயில் வாசலில் பாதி உடம்புல துணியே இல்லாமல் ஒரு கேள்வி, கண்ணு கூட தெரியாது அவளுக்கு, அவள் உட்காந்துருந்தா. அவளை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சிவசேனை வெரி ஹையர் லெவல். இப்படி எவ்வளோ மகான்கள் அண்மை காலத்திலேயே மக்களுக்கு தெரியாமல் இருந்து போனவங்க இருக்காங்க. சில பேர் தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இப்போ லாடசங்கிலி, சீங்குழல், சுருளிமலை, சோம்பேறி, பொன்னையா சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராமாயண காலத்தில் ராவணனாக இருந்தவர். பின்னால் அவரே கம்பரா ராமாயணத்தை எழுதினார். அவர் இந்த பிறவியில் சுருளிமலை பக்கத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் விறகு வெட்டியாக இருந்தவர். சுருளிமலையில் விறகு வெட்ட போன போது ஒரு கோகுள்ளே போகிறாரு, அப்படியே உட்காந்துடுறாரு. வெளியே வர்ற போது ஜடெல்லாம் ஒரு கிளி அவர் தோல் மேலே உட்காந்துக்கிட்டு வெளியே வந்துடுது. அவர் ஆனந்த பைரவிக்கு ஒரு கோயில் கட்டணுன்றதுக்காக இந்த அருள் எனக்கு கிடச்சிருக்கு, என் கையால் யாருக்கும் திருநூறு கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லுவார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் 2வது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுவார். மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதிக்கு போயிட்டு வருவார். என் தவத்தை வச்சு நான் கோயில் வர்றதுக்காக சங்கல்பம் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவருடைய வழிமுறை. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. எதுக்காக இந்த அருளை பயன்படுத்தணுங்கிறது அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் இருக்காங்க. இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு? வேதங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, நாத்திகம் பேசி நாத்தழும்பேறிய மக்கள் வாழ்ந்த காலம், விதியே விதியே இந்த தமிழர் சாதியை என் செய்ய நினைத்தாயின்னு புலம்புகிற மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ பரமாச்சாரியாருக்கு ஒரு நீடு இருந்தது. அதனால் அவர் 12 வயசில் மடாதிபதி ஆகி வர்ற ஜனங்கள்லாம் அவரே சொல்லியிருக்காரு, வேத ரட்சணம் எதற்காக ஆயுட்கால தொழிலாக மாற வேண்டும் ஒரு சாப்டரே எழுதியிருக்கார் தெய்வத்தின் குரலில். அப்போ அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு போய் அந்த பரம்பரையாக எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பேண்ட்டு ஷர்ட்லாம் மாட்டிக்கிட்டாங்க. வேதம் படிக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க. அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து யாராவது போனால், நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், உங்கள் பெரியவங்கள்லாம் எவ்வளோ பெரிய தர்மிஷ்டர்கள், நீ ஒரு அதமோபட்ச பரிகாரமாக குறைஞ்சது காத்தால சாயந்தரமாவது வேத அத்தியாயனம் பண்ணக்கூடாதா, ஒரு செகை வச்சுக்கக்கூடாதா அப்படின்னா, இவனும் செகைலாம் வைக்க மாட்டானுங்க. ஆனால் அவர் சொன்னார், செகை வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்ணார். Question from Nandan sir, USA. மாசாணி அம்மன் கோவில் பற்றியும் பழனி அருகே உள்ள சண்முக நதிக்கரையில் உள்ள பெரிய ஆவுடையார் கோவில் பற்றியும் விளக்கம். நம்ம சமயத்தில் இந்து மதத்தில் ஒரு பெரிய அளவிற்கு தெய்வ விக்கிரகங்களை உருவாக்கிட்டோம். இவங்கெல்லாம் யாருன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்மளை மாதிரியே இருந்தவங்க, உலகத்தில் இருந்தவங்க, ஒரு குலதெய்வம்ங்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் இருந்த பெரியவங்க, இல்லை நாம் தெய்வத்துக்கு இணையாக வைத்து வழிபட்டு கொண்டிருந்த சில யோகினிகள் அண்டு யோக சித்தர்கள், இவங்கெல்லாம். ஸோ அவங்க மசாணி அம்மன்னா சுடுகாட்டுக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன சொன்ன? பெரிய ஆவுடையார் கோவில். ஆவுடையார்னா சிவன், ஆவுடையார், அதுக்கு மேலே லிங்கம் இருக்கும், அதனால் ஆவுடையார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்து மதத்தில் நான் சொன்ன மாதிரி தான், பேராயிரம் பரவி வானோரே, கடவுள் ஒன்றே ஒன்று தான். இவங்க எல்லாரும் இந்த பூமியில் மனிதர்களாக வந்தவங்க, ஒரு மகான் நிலையை அடைஞ்சவங்க. இப்போ பரமாச்சாரியார் நார்மலாக தானே பிறந்தார், ஆனால் அவரையே கடவுளாக நம்புறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு ராகவேந்திரர், ஒரு சிரிடி பாபா, ஒரு ரத்னகிரி சாமி, ராம் சுரத்குமார் சாமி, எவ்வளோ மகான்கள் இருக்காங்க, பூண்டி மகான். எல்லாரையும் இன்றைக்கி கடவுளுக்கு இணையாக நம்ம கும்பிட்றோமா இல்லையோ, அந்த மாதிரி தான் இதெல்லாம். கடவுள் ஒன்றே ஒன்று தான். அந்த கடவுளை கும்பிட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சவங்களையும் கடவுளுக்கு இணையாக மதிக்கிற ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அதுதான்
நிறைய குடும்பங்களில் அவங்க வந்து பாட்டையா தாத்தையா அப்படின்னு சாமிகள்லாம் வச்சுருப்பாங்க. அது யாருன்னு இல்லை, அவங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் தான். பாட்டையா தாத்தையான்னா அவங்க தாத்தா இறந்து போனவங்க யாருன்னா இருப்பாங்க இல்லையா அவங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் குடும்பங்களில் உடன்கட்டை ஏறுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இறக்குற போது அவருடைய மனைவி யாரோ வந்து நெருப்பில் தங்களை இது பண்ணுவாங்க. அவங்கள தெய்வமாக வழிபடுற ஒரு பழக்கம் இருந்தது. இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் நங்கவரம்னு ஒரு ஊர். அந்த காலத்தில் சொல்லுவாங்க நகர் பாதி நங்கவரம் பாதின்னுவாங்க. அதான் அவ்வளோ சொத்து அந்த நங்கவரம் குடும்பங்களுக்கெல்லாம் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு தூணுக்கு புடவை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணு அந்த உடன்கட்டை ஏறினதுனால அந்த அம்மா கடவுளாயிடுச்சு. அந்த புடவையை எடுத்து அந்த தூணுக்கு சுற்றி வச்சுருந்தாங்க. இவங்க வீட்டை ரெனோவேட் பண்ணுற பேர் வழின்னு சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த புடவை தூணோட அப்படியே காவேரியில் போயிடுச்சு. அதை யாரோ ஒரு துவைச்சின்னுக்கிற வண்ணாம் பார்த்து அதை எடுத்து பூஜை பண்ண ஆரம்பித்தான். அது நல்ல கோயில் மாதிரி வளர்ந்து போச்சு. இவங்க ரொம்ப க்ஷீணமாயிட்டாங்க, ரொம்ப கீழே போயிட்டாங்க இந்த குடும்பம். ஏன்னா குலதெய்வம் மாதிரி இருந்து குலத்தை காக்கும் தெய்வம் எதுவோ அதுதான் குலதெய்வம். இவங்க கண்டுக்காமல் விட்டதுனால வண்ணாம் பெரிய ஆள் ஆகிட்டான், இவங்கெல்லாம் ஏழையாயிட்டாங்க. Question from கோவிந்தன் சார். ராமகிருஷ்ணா மடத்தைச் சேர்ந்த ஒரு துறவியிடம் நியூயார்க் பத்திரிகையாளர் ஒருவர் மனித வாழ்க்கையில் தொடர்புக்கும் இணைப்புக்கும் என்ன வேறுபாடு என்ற கேள்வியை கேட்டபோது அந்த துறவி, இந்த இயந்திரத்தனமான மனித வாழ்க்கையில் எல்லோரும் சக சொந்தங்களுடனும் மனிதர்களுடனும் தொடர்பில்தான் இருக்கிறார்களே தவிர இணைப்பில் இருப்பதில்லை. இணைப்பு என்பது ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்குமான பிணைப்பு என்று பதில் கூறியிருக்கிறார். மனித வாழ்க்கையில் தொடர்புக்கும் இணைப்புக்கும் என்ன வேறுபாடு? தாங்கள் சொல்லும் பற்றற்ற நிலையை அடைய வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு இந்த தொடர்போ அல்லது இணைப்போ வழிகாட்டுமா? ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை வள்ளலார் பயன்படுத்துகிறார். அப்போ ஆன்மா என்பது எனக்கும் சொந்தம், உனக்கும் சொந்தம், இந்த உலகத்தில் இருக்கிற ஈயெறும்பு முதலாகிய ஜீவராசிகளுக்கும் சொந்தம். அப்போ ஆன்மநேயம் என்பது எல்லா உயிரும் என் உயிராயின, அதனால் எல்லா உலகம் எனக்கு சொந்தம், எல்லா உலகம் என் வசமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேன்னு வள்ளலார் சொல்கிற பாலிசி. அப்போ நான் தான் நீ, நீ தான் நான். நம்ம கிட்ட இருக்கிற அதே ஆத்மா தான் நாய்கிட்டையும் குரங்குகிட்டையும் இன்னொன்றுத்துக்கிட்டையும் இருக்குது. இப்போ மண்பதை கிறங்கும் தென்புல காவல் அப்படின்னு பாடிய நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரத்தை சொல்கிற மாதிரி நாம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மாவினாலே இணைக்கப்பட்டவர்கள். நான் தான் நீ, நீ தான் நான். இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ரெண்டு சாமியாருங்க ஒரு கடை வீதியில் சந்திச்சாங்களாம். ஒரு சாமியார் அந்த சாமியார்கிட்ட சொன்னாராம், ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ மே நோ ஹூ யூ ஆர் அப்படின்னாராம். அதுக்கு அந்த சாமியார் சொன்னான், ஐ நோ ஐ ஆம் யூ டெல் ஹூ யூ ஆர்னாராம். நான் தான் நீ, நீ தான் நான் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்கார். உலகத்தில் நம்ம யாருமே வித்தியாசமானவங்க இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸு வேறு, கலர் வேறு, ஹைட்டு வேறு, ஜெண்டர் பயாஸ்னும் ஆண் பெண் பேதங்கள் எல்லாம் வேறு. ஆனால் ஆத்மான்னு பார்க்குற போது நம்ம எல்லோரும் ஒன்றே ஒன்று தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் ஆத்மாவை அறிகிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? ஆத்மாவை எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில்? வி கோ பை த எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ். ஒரு ஆள் அவனுடைய நடை, உடை, தோணை இதெல்லாம் தான் பார்க்குறமே தவிர ஒரு பிச்சைக்காரனாக உக்காந்துக்கிறவங்ககிட்டையும் கடவுள் தான் இருக்குது. ஒரு பெரிய கோட்டீஸ்வரனாக சொல்லிக்கிற பில்கேட்டுக்கிட்டையும் கடவுள் தான் இருக்கிறாரு. ரெண்டு பேரும் வித்தியாசமானவர்கள் அல்ல, உள்ளகிற ஒளி. அப்போ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய் தேனி சொரிந்து அப்படிங்கிற மாதிரி நாம் உள்ளுக்குள்ளே பார்க்குற காலம் வருகிற போது தான் நம்ம மற்றவங்களுக்காக இறக்கப்படுவோம். நம்ம வெளியில் பார்த்துக்கிற வரைக்கும் வி கோ பை திஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்டஸ். நம்ம எந்த காரில் வந்து இறங்கணும்னு எல்லோரும் பார்க்கணுன்னு. கல்யாண வீட்டில் போய் பாரு, நீ காரில் இறங்குறது எல்லோரும் பார்க்குற வரைக்கும் காரை விட்டு இறங்கவே மாட்டேன். உன் கையில் இதெல்லாம் கிஃப்ட் வச்சுருப்பேன், ஒரு 10 ரூபா பொம்மை வாங்கி அதுக்கு பேக்கிங் பெருசாக பண்ணி வச்சுருப்பேன். அது அவங்க கையில் நீ கொடுக்குற வரைக்கும் பின்னாலேயே வச்சுன்னு இருப்பேன். என்ன அவங்க கையில் கொடுத்து அது ஃபோட்டோவில் விழுந்த அப்புறம் தான் நீ அவங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் பொய் தானே? அப்போ பொய்யாயின எல்லாம் பொய்யகல வைந்தள்ளி மெய்ஞானம் தன்னே மில்லிவிக்கும் மெய்யறிவே தான் ஆன்மீகம். அப்போ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு இதெல்லாம் புரிய போகிறதில்ல. வி ஹேவ் டு பி ட்ரூ டு அவர் கான்ஷியன்ஸ். நம்முடைய அன்பு என்பது மிக நேர்மையானதாகவும் எல்லாரையும் தழுவியதாகவும் இருக்க வேண்டும். ஒரு பாரிமன்னன் இருக்கான், அவன் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்துட்டு போகிறான். ஒரு பேகன் ஒரு மயிலுக்கு குளிருதேன்னு சொல்லி அவன் மேலே இருந்த பட்டு துணியை போத்திட்டு போகிறான். நம்ம இதெல்லாம் பண்ணுவோமா?
அதனால தான் அவங்கள ஞாபகம் வச்சுன்னுக்குறாங்க. பாரின்னா தெரியுது, பேகன்னா தெரியுது, எல்லாரையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா? நம்ம யாராவது எதுக்கும் உதவாத ஒரு விஷயம் இருந்தால் அதை தான் மற்றவங்களுக்கு கொடுப்போம். ஒரு உருப்படியான விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட நம்ம மனசு வர்றதில்லை. ஒரு சாமியார்கிட்ட ஒரு ஆள் போய் கேட்குறான், இந்த மாதிரி உனக்கிட்ட எது வேணான்னு தோணுதோ அதை எனக்கு கொடுத்துருன்ட்டு. அதே ஞாபகத்திலே இருந்தான். பழைய டூத் பிரஷ் எடுத்தான், இது சீப்பு கழுவுறதுக்கு உதவும்னு தோணுச்சு. பழைய வேஷ்டி ஒன்று கொஞ்சம் பொத்தலாக இருந்துச்சு, இது ஒய்ஃப் வந்து வீடு பெருக்கிறதுக்கு வச்சுக்கோ, மொழுகிறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு தோணுச்சு. இப்படி இவன் எதை பார்த்தாலையும் அவனுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னு தான் இருந்துச்சு. நிறைய பேர் வீடு மாற்றுற போது பாரு, பழைய பக்கெட்டு, முறம், உடஞ்சி போன தொடப்பக்கட்டு எல்லாத்தையும் லாரியில் எடுத்துன்னு போவான். அதுக்கு ஒரு கூலி வேறு லாரிக்கு. எதையும் விட மாட்டானுங்க நம்ம ஆளுங்க, சாதாரண ஆளுங்க. அண்ட் பார்த்துனே வந்தான், என்னடா பண்ணுறதுன்னு தெரில. போய் டாய்லெட்டில் உட்காந்தான். டாய்லெட்டில் உட்கார்ற போது கீழே விழிஞ்சி இல்லை பதுக்குன்னு, இதுதான் நமக்கு உதவாது அப்படின்னு நினச்சான். அப்போ அது கமோடிலேருந்து அது கலகலான்னு சிரிச்சிச்சான். சிரிச்சிட்டு, பாவி 8 மணி நேரத்துக்கு முன்னால் நான் கமகமான்னு சக்கரை பொங்கல், பால், அரிசி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சையோட வயிற்றுக்குள்ளே போன பாவத்துக்கு என்ன நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறியான்னு. ஏன்னா இவன் வயிற்றுக்குள்ளே பார்த்தோம் அதை வேஸ்ட்டு நீ வேணே சொல்லியிருக்கான். அப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சுதான் உலகத்துலேயே பெரிய வேஸ்ட் நாம் தான்ட்டு. சாமியார்கிட்ட போய் நான் தான் உலகத்துலேயே பெரிய வேஸ்ட்டு, நான் உங்கள்கிட்ட என்ன சரண்டர் பண்ணுறேன்னு சொன்னான். அதனால் உலகத்தில் எதையும் அவ்வளோ ஈஸியாக ஜனங்களெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. அப்படி யாராவது விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க மகான்கள்ங்கிற நிலையிலேருந்து மகான்கள் ஆயிடுறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை நான் உருவாக்கியிருக்கேன். இதில் நான் ட்ரஸ்டி கிடையாது. உன்னால் முடியுமா? ஒரு சைக்கிள் வாங்கினா கூட அதுக்கு பூட்டு போட்டு சாவி போட்டு பத்திரமா வச்சுக்கின்னு இருப்பேன். நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் தொச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ பெருசு பண்ணி விட்டு கூலாக எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எங்கள் ஜென்ரேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கூலாக உட்காந்துருக்கு. உலகத்தில் எந்த ஆளும் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுல இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எல்லாத்தையும் எனக்குன்னு ஒழிச்சு வைக்கணும். இப்போது ஏதோ ஒரு சம்ரட்சணையில் பாட்டு இருக்குது, எனக்கு என்னும் தனக்கு தனக்கு என்னும் கழுகு இல்லை எனக்கு என்னும் கரையான். உனக்கு இதில் மீதம் ஏது, இதை உணர்ந்து கொள்வாயோ மனிதா. மணக்கும் என்று தைலம் பூசி பிறர் மதிக்கப்பட்டாடை உடுத்தி சுவைத்து கழித்து விருந்துண்டு உடலை பேணுகின்ற மனிதா. உன்னை தனக்கு என்னும் கழுகு கணக்குள் கூட்டி கழித்து ஒரு காசும் தர்மம் செய்கில்லாய். வாழ்வு கணக்கு வைத்தானே யமனும், இதை கணமும் நினைத்தாயோ மனிதா. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.